இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல் வந்து ரெட்மி மைனியம் மாடல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மைனர் லீக்கேஜ்க்கு வந்துருக்கு. ஸோ எவ்வளோ லீக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெறும் 27 மில்லியாம்ஸ் தான் லீக்கேஜ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தெர்மல் கேமரா இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதும் நம்ம எனக்கு பார்க்கலாம். ஸோ 27 மில்லியாம்ஸ் இருந்தாலும் ஆஃப் ஷாட் இருந்தாலும் ஃபுல் ஷாட் இருந்தாலும் என்னோட ப்ரைமரி வோல்டேஜ் லைனில் தான் இது லீக்கேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ப்ரைமரி வோல்டேஜஸ்னால் எங்கெங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் ஐசி, பவர் ஐசி, ஆடியோ ஆம்பிஃபையர் ஐசி, அப்புறம் 4GPA, 2G, 3GPA இந்த மாதிரி வேரியஸ் செக்ஷன்ஸ்க்கு போகுது. ஓகே, ஸோ இந்த ஐசிஸ் மேலே நம்ம ஹீட் அப்ளை பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரைமரி வோல்டேஜஸ் ஒரிஜினேட் ஆகிற ஐசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் ஐசி. ஸோ என்னோட சார்ஜிங் ஐசி மேலே நான் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் எதுவுமே அப்ளை பண்ணல. ஜஸ்ட் என்னோட சால்ட்ரைன் 350 டெம்பரேச்சரில் அதே தான் நான் வச்சுருக்கேன். என்னோட சால்ட்ரைனும் இருக்கும். ஓகே, நான் சால்ட்ரைன் வச்சுட்டேன். என்னோட கரண்ட் கன்சப்ஷனில் எந்த டிஃப்ளெக்ஷனுமே கிடையாது. ஓகே, ஸோ இங்கே கம்மிங்க. ஸோ என்னோட கரண்ட் கன்சப்ஷனில் எந்த டிஃப்ளெக்ஷனுமே கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்னோட பவர் ஐசி மேலே சால்ட்ரைனை வைக்கிறேன். பாருங்க, ஸோ என்னோட பவர் ஐசி அதுக்கு என்னோட பவர் ஐசி மேலே வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோட கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாகுது. ஓகே, ஸோ 27 மில்லியாம்ஸ்லேருந்து 31 மில்லியாம்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இப்போ நான் சால்ட்ரைனை எடுத்துட்டேன். அகைன் எனக்கு என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. ஓகே, நான் திருப்பியும் பண்ணி காமிக்கிறேன். சால்ட்ரைன் மேலே வச்சுட்டேன். எனக்கு கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாகுது. சால்ட்ரைனை எடுத்துட்டேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆகுது? பேக் டு 28 or 27 மில்லியாம்ஸ்க்கு வந்தாச்சு. ஓகே, அப்போ என்னோட பவர் ஐசியில் தான் லீக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மெத்தட் மூலிமா ஓகே, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகவே கிடையாது. ஒரு சில இதை விட மைனர் லீக்கேஜஸ் சம்டைம்ஸ் காமிக்காது. பட் மேஜர் ஆஃப் தி கேசஸ் இது உங்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த பவர் ஐஸை நம்ம சேஞ்ச் பண்ணாலே நமக்கு ஷார்ட்டிங் கிளியர் ஆகும். ஓகே ஓகே.